ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தாங்க. ரசிகர்கள் மத்தியில சந்தோஷப்பட்ட இந்த கொஞ்ச நேரத்திலேயே சென்சார் போர்டு தலைவர் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு. அதுவும் மேல்முறையீடு வழக்கை திங்கட்கிழமை விசாரணை செய்யணும் அப்படின்னு சென்சார் போர்டு சார்பில் வழக்கறிஞர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில நம்மோட சினிமா விமர்சகர் பிஸ்மி அவர்கள் இணைந்திருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு சார்? அதாவது இந்த வழக்கை, அதாவது சென்சார் போர்டுக்கும் ஜனநாயகனுக்கும் நடக்கிற இந்த போராட்டத்தை நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு ஜனநாயகன் வெளியீட்டுக்கு மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தி இருப்பதற்கு காரணம் அந்த படத்தில் இருக்கிற ஆட்சேபகரமான கண்டென்ட் கிடையாது. இது ஒன்றிய பாஜக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையினுடைய ஒரு அங்கம் தான். தணிக்கை வாரியம் மூலமாக ஜனநாயகன் படத்துக்கு கொடுக்கிற இடையூறுகள் எல்லாமே. அதுக்கு அடுத்து தனி நீதிபதி ஆஷா முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது எல்லாரும் எதிர்பார்த்தது தான். முக்கியமாக எனக்கு அந்த எண்ணம் இருந்தது. என்னன்னா, இந்த நீதிமன்ற தீர்ப்பு ஜனநாயகன் படத்தை வெளியிடுவதற்கு சாதகமாக இருந்தால் இந்த தணிக்கை வாரியம் உடனடியாக அப்பீல் பண்ணுவாங்க. இந்த காலக்கெடுவை மேலும் நீட்டித்து முக்கியமாக இந்த பொங்கலுக்கே இந்த படம் வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு முன்னெடுப்பை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா கிட்டத்தட்ட அதுதான் நடக்குது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஜனநாயகன் படத்துக்கு நீங்க உடனடியா சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு தீர்ப்பளித்த உடனே இவங்க மேல்முறையீட்டுக்கு அப்பீல் பண்றேன் அப்படிங்கறதா சொல்றாங்க. இது வழக்கமான நடைமுறையாக இருந்தாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உடனே வேணா அது திங்கட்கிழமை வரைக்கும் உங்களுக்கு அவகாசம் கொடுங்கன்னு கேட்கறத வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த படம் நாளையோ இந்த வாரமோ ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறதுல தணிக்கை வாரியம் ரொம்ப கவனமா இருக்காங்க. இது அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பமா நோக்கமா எனக்கு தெரியல. இதற்கு பின்னால் பாத்தீங்கன்னா ஒன்றிய பாஜக அரசனுடைய பழிவாங்கும் போக்கு இருக்கு. அதற்கு தணிக்கை வாரியத்தை அவங்க ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. இங்க இருப்பவர்கள் அதற்கான ஒரு வேலைகளை செய்யறாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே சார். இப்போ மேல்முறையீடு அப்படின்னாலுமே நம்ம ஒரு மதியம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம இருந்தோம். பட் ஆனா அது திங்கட்கிழமை மாத்துவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்ப திங்கட்கிழமை மாத்தி ஒருவேளை நமக்கு பாசிட்டிவா ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறமான ப்ராசஸ் என்னவா இருக்கும் சார்? எப்போ வெளியாகும் திரைப்படத்திற்கு, எப்போ திரையரங்கிற்கு வரும் நம்ம எதிர்பார்க்கலாம்? அதாவது இதுல தணிக்கை வாரியத்துக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்னா, இப்ப 2 நீதிபதிகள் அமர்வு இப்ப ஜனநாயகன் படத்துக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பித்து அடுத்த 1 மணி நேரத்தில், அதாவது நீதிமன்ற உத்தரவு கிடைத்த உடனே இவங்க தணிக்கை சான்றிதழ் இஷ்யூ பண்ணிடலாம். அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது கையில் கிடைத்த பிறகு அவர்கள் இந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதி முடிவு பண்ணுவாங்க. அதாவது ஒரு 14ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ படத்தை ரிலீஸ் செய்வதற்கான ஒரு முயற்சியில இறங்குவாங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருப்பதால் 2 நீதிபதிகள் அமர்வு ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு உத்தரவு பிறப்பித்தாலும் கூட இவர்கள் உடனடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடுவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர்களை பொறுத்தவரை ஜனநாயகன் படத்தை வெளியிடுவதற்கு உடனடியாக நம்ம அனுமதி கொடுக்க கூடாது. இதன் மூலமாக விஜய்க்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும். அந்த நெருக்கடி தாங்க முடியாமல் அவர் பாஜக பக்கம் வரணும் அப்படிங்கிறது தான் இதற்கு பின்னால் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அசைன்மெண்ட், ஒரு சூழ்ச்சி. அதற்கான அவகாசத்தை அவங்க எந்த அளவுக்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர உடனடியாக இந்த பிரச்சனையை ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. அதனால எனக்கு தெரிந்து திங்கட்கிழமையே ஜனநாயகன் படத்துக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்தாலும் தணிக்கை வாரியம் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமா இருக்கு. இத இழுப்பறி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இதுல. நிச்சயமா அதுல எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்க தூரத்துல இருந்து அப்படி கவனிச்சீங்கனாலே தெரியும் இதுக்கு பின்னால ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப திங்கட்கிழமை பார்த்தோம் அப்படின்னா சிபிஐ விசாரணையும் அதே நேரத்துல டெல்லியில அவங்களுக்கு இருக்கு. சோ இது ரெண்டும் பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது? என்ன மாதிரியான நிலைமை மாறும், என்ன மாதிரி நிலைமை இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடின்னு நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதே தான். விஜய்க்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு 2 முகம் இருக்கு. ஒன்னு அரசியல்வாதி விஜய், இன்னொரு நடிகர் விஜய். இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் இழுத்தடிப்பதன் மூலமாக நடிகர் விஜய்க்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கரூர் வழக்கில் அவரை சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு அழைப்பதன் மூலமாக அரசியல்வாதி விஜய்க்கும் ஒரு நெருக்கடியை கொடுக்கறாங்க. சோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒன்றிய பாஜக அரசு தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கும் அமைப்புகளை வைத்து விஜய்க்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கறாங்க. இந்த நெருக்கடி தாங்காம அவர் பாஜகவுக்கு ஆதரவான அல்லது அதற்கு இணக்கமான ஒரு
அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படிங்கிறது அவர்கள் தரும் அழுத்தமா இருக்கு. பட் எனக்கு தெரிந்து விஜய் இதற்கெல்லாம் அஞ்சுகிற நபர் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இதற்கெல்லாம் அஞ்சி பாஜக பக்கம் நகரும் முடிவெல்லாம் நிச்சயமாக விஜய் எடுக்க மாட்டார். இந்த விவகாரத்தில் ஒன்றிய பாஜக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தீர்ப்பை ரொம்ப வரவேற்பத்தக்கதா பாக்குறாங்க. பட் மேல்முறையீடு இன்னும் அதுக்கான தீர்ப்பு இருக்குமா அப்படிங்கறது ஒரு விஷயமா இருக்கு. சோ ரசிகர்கள் மத்தியில நீங்க சொல்ல விரும்புற ஒரு விஷயம்னா என்ன சார்? இப்போ அதான் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே மேலோட்டமாக பார்த்தே பழக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு விஜயனுடைய ரசிகர்கள் தாவேகா தொண்டர்களாக மாறிய பிறகும் அவர்கள் எந்த விஷயத்தையும் ஆழமாக அழுத்தமாக பார்ப்பதில்லை. எல்லாத்தையுமே மேலோட்டமா பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு கிடைத்த தீர்ப்பையும் அவர்கள் ஒரு பெரிய வெற்றியாக நினைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதுல பெரிய நகைச்சுவை என்ன அப்படின்னா, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள், அதாவது தாவேகாவை சேர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களை இனிப்பு கொடுத்து கொண்டாடுகிற காட்சியெல்லாம் பாக்குறோம். ஆனா இந்த தீர்ப்புக்கு பிறகு மேல்முறையீடு இருக்கு. அதை தொடர்ந்து பல்வேறு கட்ட நீதிமன்ற நடவடிக்கைகள்லாம் இருக்குங்கிற அந்த யதார்த்தமே அவர்களுக்கு புரியல. சோ ரசிகர்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மொத்தமா நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படத்துக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு தணிக்கை வாரியம் மூலமாக ஏற்படுத்திய இந்த இடையூறு என்பது தெரிந்தோ தெரியாமலோ பாஜக விஜய்க்கு செய்த ஒரு மிகப்பெரிய நன்மையா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் திட்டமிட்ட தேதியில் ரிலீஸ் ஆகாததினால் உடனடி நஷ்டமாக நமக்கு தெரிந்தாலும் நீங்க ஒரு பரந்துபட்ட பார்வையில் பார்க்கும்போது அது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை தான் இந்த பாஜக செஞ்சிருக்கு. என்ன காரணம்னா, பாஜகவின் பி டீமாக விஜயை பாத்தீங்கன்னா முன்னிறுத்துகிற ஒரு வேலை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த அவதூறு பிரச்சாரம் மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு போய் சேர்ந்து பாமர வாக்காளர்களெல்லாம் இவரை ஒரு பாஜகவுடைய பி டீமாக பாக்குற சூழலும் கூட இன்னைக்கு இருக்கு. அதுதான் உண்மை. ஆனா இந்த ஜனநாயகன் படத்துக்கு இப்படி ஒரு தடையை ஏற்படுத்தியதன் மூலமாக விஜய் பாஜகவுடைய ஆள் கிடையாது, இவர் பாஜகவுடைய எதிரி அப்படிங்கிற உண்மை இன்னைக்கு மக்கள் கிட்ட ஒரு பெரிய அளவுல போய் சேர்ந்திருக்கு. அந்த அடிப்படையில் பாஜக விஜய்க்கு கெடுதல் செய்வதாக நினைத்து அவருக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து முடித்திருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட விஜய் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னால் இருக்கிற அரசியலை, அதற்கு பின்னால் நடக்கிற விஷயங்களை ரொம்ப நுணுக்கமா பாக்குறது அப்படிங்கிறது அவர்களுடைய அரசியலுக்கே அது ஒரு பெரிய நன்மையை தருவதா இருக்கும். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா சார். இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற வாக்கியம் நம்ம கேட்டிருப்போம். ஜனநாயகனுக்கு அப்படி ஒரு அம்சம் இருக்கும் நம்ம நம்ப முடியுமா? ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப தணிக்கை வாரியம் ஜனநாயகன் படத்துக்கு சான்றிதழ் வழங்கக்கூடாது அப்படிங்கறதுல காட்டுகிற முனைப்பை வைத்து பார்க்கும்போது எனக்கு தெரிந்து பொங்கலுக்கு கூட அந்த படம் வருவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா, நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போச்சு அப்படின்னா அங்கும் கூட பல்வேறு காரணங்களை சொல்லி இழுத்தடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து உச்ச நீதிமன்றத்துல பல்வேறு முக்கிய வழக்குகள் இருக்கும்போது இதெல்லாம் அங்க ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால எனக்கு தெரிந்து இன்னும் அது தாமதமாகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.